ஜெனிஷா, ஜெனிஷா, எங்க போன இவா? ஜெனிஷா, அவளுக்கு வேற ஒரு லெட்டர் வந்திருக்கு. சரி, நம்ம வாசிப்போம். அனுப்புனர் எல் நோவா, மகா ஆழத்தின் ஊற்று கண்களின் வழி, அரராத்துமலை போஸ்ட், பெர்னர் ஜெனிஷா, கிருபாசனம் சர்ச், திருத்தோபுரம் போஸ்ட். எங்க போன நீ? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்தா. எனக்கு நோவா தாத்தா எழுதும் கடிதம் வாசிக்கிறேன். நான் இங்கு நலமாக உள்ளேன். அதுபோல் நீயும் உன் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மற்றும் ஊழியர்கள் விசுவாசிகள் அனைவரும் நலம் என கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு சண்டே ஸ்கூல் ஆண்டு விழா நடக்கிறதாக கேள்விப்பட்டேன். இதில் தலைவராக பாஸ்டர் ஸ்பர்ஜன் அவர்களும் செயலாளராக விஜுவும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒழுங்காக வருவது உண்டா? பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர இன்னும் கர்த்தரை நோக்கி வேண்டுகிறேன். சரி, இனி என்னுடைய விஷயத்திற்கு வருகிறேன். என் நாட்களில் மனுஷர்கள் பூமியில் பெருக துவங்கின போது அக்கிரமம் பூமியில் பெருக தொடங்கினது. தேவன் பூமியை பார்த்தார். பூமி சீர்கெட்டதாய் இருந்தது. மனிதர்கள் யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆதலால் தேவன் என்னை நோக்கி, கொப்பர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கி உள்ளும் புறமுமாக கீழ்ப்பூசி என்றார். நானும் அப்படி செய்தேன். ஏனென்றால் தேவன் பூமியை அழிக்க சித்தம் கொண்டார். இன்றைக்குள்ள கர்த்தருடைய தாசர்கள் மனம் திரும்புங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று பிரசங்கம் பண்ணுகிறது போல நானும் அந்நாட்களில் பேழையை உண்டாக்கிவிட்டு தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று ஜனங்களிடத்தில் போய் சொன்னேன். அவர்கள் கேட்டபாடில்லை. பின்பு கர்த்தர் என்னை பார்த்து, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார். இப்படி என் குடும்பத்தில் உள்ள 8 பேர் பேழைக்குள் பிரவேசிக்க செய்து சுத்தமில்லாத மிருகங்கள் பறவைகள் எவ்வேளாக பிரவேசிக்க செய்தார். 40 நாள் தேவன் பூமியில் மழையை வர்ஷிக்க பண்ணினார். ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிச்சு. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மலையும் நின்று போயிற்று. கடிதத்தை சுருக்குகிறேன். பேழையானது அர்ராத் மலையில் போய் நின்றது. இதை நான் ஏன் எழுதுகிறேன் என்றால், இதை வாசிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அனைவரும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனியும் நீங்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் கீழ்கண்ட முகவரிக்கு எழுதவும். இப்படிக்கு எல் நோவா. என்னுடைய முகவரி மகா ஆழத்தின் ஊற்று கண்களின் வலை, அராத் மலை போஸ்ட், பின்கோட் 629100. என்னை பற்றி கூடுதல் அறிய விரும்பினால் ஃபோன் நம்பர் 8248409471 கேட்டு அறிந்து கொள்ளவும். ஒரு தடவை கூட என்னுடைய முகவரி மகா ஆழத்தின் ஊற்று கண்களின் வழி, அராத் மலை போஸ்ட், பின்கோட் 629100. என்னை பற்றி கூடுதல் அறிய விரும்பினால் ஃபோன் நம்பர் 8248409471 கேட்டு அறிந்து கொள்ளவும். நன்றி. உங்களுக்கு பரலோகத்தில் இருந்து தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ள மனுஷனுடைய அட்ரஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரிவிக்கப்படுது. ஓகேயா? ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொண்டீங்கன்னா, அது தெரிந்து கொள்றவங்களே சிலர் இல்லையா? பிள்ளைங்க சொன்ன வசனத்தின்படி, அவங்க ஆக்ஷன் காட்டின அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அங்கே இருக்கலாம்.